தற்காலம் வேணுமா நிரந்தரமா? இன்னைக்கு குற்றத்துக்கு குடிய காணுமா, நாளைக்கு ஜாகிரத்துக்கு ஏன் நாளை தெரிச்சு கூடிங்கிற அவர் சொல்லிட்டாரு. இதனால நடக்கணும். இவன் என்ன சொல்றான், நிரந்தரம் ஜல்லிக்கட்டு வேணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர். எனக்கு ஒரு புருஷன் கட்டிட்டா காலம் பூரா புருஷனா இருந்தா சொல்லுங்க, இந்த ஒரு பிள்ளைய குடிச்சு போயிட்டான். நம்ம போய் ஜல்லிக்கட்டை மல்லி கட்டவா, இல்ல ரோட்டை மல்லி கட்டவா, இல்ல போலீஸ் பண்ணி பாட்ட முடியுமா? சில சிவத்திரம் நமக்குள்ளே இருக்கு. அதனால இதெல்லாம் ஓவர் ட்ராக். எல்லா ஒரு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் கொண்டாட்டிகள் அடங்கி போங்க. அதான் பெரிய கட்டு. காலை அடக்கிறது பெரிய காமெடி இல்லை. நாங்களே ஒரு காலையை கொண்டாந்து அப்படியே நினைச்சிட்டு நான் அடக்கி காமிச்சேன். வீட்டுல ஒரு ஆம்பளை குடியார ஆம்பளை எவன் அடக்குறாளோ அவதான் ஒரிஜினல் ஜல்லிக்கட்டை அடக்கணும். குடிச்சு குடிச்சுட்டு பாலரகா அப்படின்னா ஒவ்வொரு புருஷனா. அப்ப நாங்க கொண்டாடி எங்க போயிருது? நீங்க தண்ணி அடிக்கிற மாதிரி நாங்க தண்ணி அடிச்சா புருஷா சத்தம் போடுறோம். வெகு காலம் இல்லையா, கம்ப்யூட்டர்ல என்னென்னமோ பண்றோம். நாங்க உங்க காலையில தாலி கட்டி நீங்க உள்ள வந்து நாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால அடங்களே பெண்கள், நாங்களும் ஒரு மாத குலம். அதனால பெண்களை கையெடுத்து விட்டால் நாங்கள் தினமும் பூஜைக்கு செய்யக்கூடாது. அதனால் பூஜைக்கேத்த மணல் நேற்றுதான பூத்தது. பெண்களாகிய யாருமே தாய் தந்தை ஒய்ப்பை நன்றாக மதிக்க. எந்த பொண்ணும் நீதான் செய்ய மாட்டான். நீ உங்களை விட்டு 10 கொண்டாடினா அதை கேளுங்க. எல்லாம் எனக்காக ஓட்டு கொடுப்பீங்களா? எனக்காக நீங்க உயிரெல்லாம் விட வேண்டாம், தட வேண்டாம். தன்மானமா வாழுங்கள். யாரு காலிலும் உழுவாதீர், உழுவாதீர், உழுவாதே. அரசியலுக்காக யாரு காலிலும் உழுவாது. தெய்வத்துக்கு மட்டுமே வணங்கு. தெய்வம் என்றைக்கும் கைவிட மாட்டோம். பணக்காரன் காசு இருந்தா மட்டுமே நம்மளை வைத்துக்குவோம். அரசியல்வாதியும் அப்படிதான். நன்றாக இருக்கும்போது காசுலன்னா கொடுக்குற மாதிரி இல்ல. நான் பேர் சொல்ல விரும்பல. ஒண்ணு நாகை மாவட்டம், ஒண்ணு திருவாரூர் மாவட்டம். சீட்டு கேட்டு அம்மா ஜெயலலிதா கொடுக்கவில்லை. ஒரே டிஎம்கே ஆகி விட்டாங்க. என்னக்கா எங்க போன பெரிய நாட்டில் பேச விடுங்க, விடுங்க, பேச விடுங்க, விடுங்க. அவங்க